Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله. بسيط انت فين فين அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹுவின் மிக உயர்ந்த திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் அடியார்களே, இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் பாபநாசம் கிளையில் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு அவை இல்லாமல் அமர்ந்திருக்கின்றோம். பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அந்த பரிசு வாங்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணத்தில் பார்த்து மகிழ்வதற்காக வருகை தந்தாலும், அதுவே நம்முடைய நோக்கமாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் மனிதர்கள் ஒன்று கூடுகின்றார்களோ அங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸினுடைய செய்திகளை, இறையச்சத்தை பற்றி உண்டான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைவுபடுத்தக்கூடிய செயல்களை நாம் பார்க்கின்றோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனிதர்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள், அது போர்க்களமாக இருந்தாலும் அல்லது மரணத்துடைய அடக்கம் செய்யக்கூடிய நேரமாக இருந்தாலும், போருடைய வெற்றியின் போதாக இருந்தாலும், இப்படி மனிதர்கள் ஒன்று கூட இடத்தில் நீங்க முன்னாடி வந்துங்க. மனிதர்கள் ஒன்று கூடக்கூடிய இடத்தில் இறை செய்தியை நினைவுபடுத்தக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகம் செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இறைவனுடைய செய்தியை கேட்பதற்கும், அதன் அடிப்படையில் நம்முடைய ஈமானை வலுப்பெறச் செய்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இரண்டாவது ஒரு முக்கியமான செய்தியையும் பதிவு செய்கின்றோம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பயான்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையான இமாம்களுடைய பயான்கள், பல தரப்பட்ட தலைப்புகளில் கீழ் பேசக்கூடிய செய்திகளை நாம் கேட்டாலும், ஆனால் அந்த பயான் எல்லாம் செவியோடு நமக்கு நின்று விடுகிறதே தவிர
வாழ்க்கையினுடைய நடைமுறைக்கு அந்த பயான்களை செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமா என்று சொன்னால் அது ஒரு மகத்தான கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எவ்வளவோ பயான கேட்கிறோம், கபருடைய வாழ்க்கையை பற்றி கேட்கிறோம், மரணத்துடைய செய்தியை பற்றி கேட்கின்றோம், மறுமையினுடைய தண்டனையை பற்றி கேட்கின்றோம், நரகத்தினுடைய அதாவை பற்றி கேட்கின்றோம். ஆனால் இவைகள் எல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு ஒரு வகையான ஈர்ப்பு இருக்கிறதே தவிர, இந்த கபருடைய பயானை கேட்ட பிறகு, மரணத்துடைய பயானை கேட்ட பிறகு, அல்லது மறுமையினுடைய அதாவுடைய செயல்களை எல்லாம் செவியேற்ற பிறகும் அடுத்தடுத்த சில நிமிடங்களிலேயே நாம் பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த பயான் நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. எத்தனையோ பயான்களை நாம் கேட்டாலும் மாற்றத்தை ஏற்படுத்தாததற்கு முதன்மையான காரணத்தை அல்லாஹ் கூறுகின்றான். இன்றைக்கு பேசக்கூடிய நான் சாதாரணமான ஒரு மனிதனாகத்தான் நான் இருக்கின்றேன், உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இறை தூதராகவும் இறையச்சத்தில் மேன்மை மிக்கவராகவும் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் பொருந்தியவர்களாகவும் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் அல்லாஹுவால் சுப செய்தி சொல்லப்பட்டவர்களாகவும் இருந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயான் செய்தால் கூட, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரசூலுல்லாஹ்வே பயான் செஞ்சா கூட அந்த பயானை ஒருவேளை 100 நபர்கள் கேட்கின்றார்கள் என்றால் இந்த 100 நபர்களும் இறையச்சம் பெறுவார்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பயானை கேட்பவர்கள் எல்லாம் ஈமான் கொள்வார்களா? இல்லை. அப்படி ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மை எதிரியாக இருக்கக்கூடிய அபூ ஜஹலிடத்தில் பேசினார்கள், அபூ லஹபிடத்தில் பேசினார்கள், இன்னும் பல எதிரிகளிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்கத்தை பற்றி பேசினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் மரணம் வரைக்கும் எதிரியாக தான் இருந்து மரணித்தார்கள், முஷ்ரிக்காக இருந்து மரணித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். என்ன காரணம்? இவ்வளவு பயானை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசிய போதும் அந்த பயான் உள்ளத்துக்கு போவதுக்கு என்ன காரணம்? இது ஏன் தெரியுங்களா? அப்ப நான் பேசுறேன், எனக்கு முன்னால் சகோதரி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் உட்கார்ந்து கவனிக்கிறேன், அதிகமான பேர் பேசிக்கிட்டு தான் உட்கார்ந்துருந்தீங்க. எவ்வளவோ அழகான தகவலை சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் நான் கவனிக்கிறேன் போனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு செய்திகள் சொல்லப்படுகிறது, நல்ல கருத்துகள் பதிய வைக்கப்படுகிறது. ஆனால் நம்மிடத்தில் இதை ஏன் நாம் ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? முதல் உள்ளேயே போலிய செய்தி. பயானை கேட்பதினால் நாம் சொர்க்கம் போக போனதில்லை. பயானுடைய செய்திகளை எப்பொழுது நாம் செயல்படுத்த முடியும்? பயானுடைய செய்திகள் எப்பொழுது நமக்கு பயனளிக்கும்? அங்கதான் அல்லாஹ் கேட்கிறான், நபியே நீங்களே பயான் பண்ணாலும் சரிதான், ஃபஸக்கிர் இன் நஃபாத்தி ஸிக்ரா, நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், முகம்மதை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். யாருக்கு தெரியுமா அது பயனளிக்கும்? உமக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் அதனால் பயன்பெறுவார்களா? அல்லாஹ் கேட்கிறான். இல்லை. இங்க அமர்ந்திருக்கிறோமே இத்தனை நபர்களும் இந்த பயானை கேட்ட மாத்திரத்தில் பயன்பெறுவார்களா? அவர்களுடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்படுமா? அவர்கள் இறையச்சம் இல்ல மூமின்களாக மாறுவார்களா? ஃபஸக்கிர், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். யாருக்கு தெரியுமா நபியே பயனளிக்கும்? நபியே யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ, சயஸக்கரு மை யக்ஷா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ, யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய அந்த பயம் தக்வா இருக்கிறதோ, நபியே அவர்களுக்கு உம்முடைய உபதேசம் பயனளிக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எந்த உபதேசமும் பயனளிக்க போவதில்லை. நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு தான் இருப்போம், பேசுறவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிடுவோம். பயான் நமக்கு பயனளிக்காமல் போனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் தக்வா இல்லை என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், நம்ம செவியேற்று கேட்கணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பயம்னா என்ன? அல்லாஹ் அப்படி பயங்கரமானவனா? அல்லாஹ்வுடைய பெயரை பார்த்தாலே தெரியும் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் அவன் கிருபையாளன்.
அல் கஃபார், அவன் பாவங்களை மன்னிப்பவன் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் இனிமையானதாகவும் அன்பும் நேசமும் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய பயம் எப்படி வர வேண்டும்? இறைவனுடைய பயம் என்று சொன்னால் தக்வல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறையச்சம் என்பது முதன்மையாக நம்முடைய மரணத்துடைய சிந்தனை வர வேண்டும். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, இந்த உலக இன்பங்களை உங்களுடைய உள்ளத்திலிருந்து அறுத்தறியக்கூடிய செய்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? எதையெல்லாம் இந்த உலகமே சதம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, சர்வமே உலகம் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை உங்களுடைய உள்ளத்திலிருந்து பிடுங்கி எறியக்கூடிய செய்தியை சொல்லட்டுமா என்றார்கள். நீங்கள் உங்களுடைய மரணத்துடைய சிந்தனை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மரண சிந்தனை தான் இந்த உலகத்தினுடைய ஆசையிலிருந்து உங்களை விடுவிக்கும் என்பதை சொன்னார்கள். நம்ம மௌத்தை நினைச்சு பார்த்தா போதுங்க, அல்லாஹ்வுடைய பயம் வரும். அனாதையாக சவக்குழியில் நாம் புதைக்கப்படுவோமே, அனாதையாக கபரிலே வைக்கப்படுவோமே, கணவனோ பிள்ளைகளோ உறவுகளோ உற்றார்களோ ஊர் மக்களோ எவரும் இல்லாத ஒரு இருட்டறையில் நம்மை வைப்பார்களே, இது ஒண்ணு போதும். அதற்கு பிறகு நம்முடைய நிலை அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குரியதாக இருக்குமே, அது அந்த கபருடைய மறைவான வருதக்கூடிய நிலையில் நமக்கு தரப்படக்கூடிய தண்டனை இருக்கிறதே, அது நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை ஒன்று திரண்டு எழுப்பக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ்விற்கு முன்பாக நம்முடைய கணக்கு வழக்குகள் சரிபார்க்கப்படுமே அந்த நேரம். இதற்கு பிறகு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய கெட்டவர்களுக்கான நரகத்துடைய அதாப் இருக்கிறது. இவைகள்தான் மனிதர்களுக்கான இறையச்சம் என்பது. இந்த இறையச்சம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்குமே பயான்கள் பயனளிக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டு, அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பிள்ளைகளே, இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், கல்வியின் அவசியம் என்ற தலைப்பு நமக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த கல்வி என்பதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த கல்வி என்பதுதான் ஒரு மனிதனை மனிதனாக வாழ செய்யக்கூடிய மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இந்த கல்வி மனிதனை மனிதர்களுக்கும் மனிதன் அல்லாத ஜீவனுக்கும் உள்ள வேறுபாட்டை ஒரு மனிதன் வெளிப்படுத்தக்கூடியது இந்த கல்வி ஞானம்தான். இந்த கல்வி ஞானத்தை இஸ்லாம் மிக அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த கல்வி இருக்கிறதே, இந்த கல்வி கற்றல் என்ற இந்த தன்மை அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தரப்பட்டிருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் கல்வி என்ற அந்த கற்றல் என்ற அறிவோடு அவர்கள் பிறக்கவே இல்லைங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஞானத்தை தந்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு சில நோய்களால் பாதிக்கப்பட்டு பிறக்கிறது. நல்ல பார்க்கறதுக்கு அழகான பிள்ளையா இருக்குங்க. பிள்ளைய பார்த்தோம்னு சொன்னா ஒரு 10 வயசு பையன் சமீபத்தில் நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஆள் விழுவிலேன்னு இருக்கான், அழகா இருக்கான். ஆனால் அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் ஆட்டிசம் என்ற ஒரு நோயோடு அல்லாஹ் பிறக்க செய்திருக்கிறான். இன்னொரு பிள்ளையை பார்க்குறேங்க, அதே மாதிரி நல்லா அழகா இருக்குது பிள்ளை, ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையினுடைய நோய் இருக்குதுங்களா, அந்த தன்மையோடு பிள்ளை பிறந்திருக்குங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் சார்ஜ் எவ்வளோ தெரியுங்களா? தஞ்சாவூர்ல இந்த பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் தர்றது என்ன ட்ரைனிங் தெரியுங்களா? இது மேலேருந்து கீழே விழுந்தா நீ கையை உடச்சிக்குவேன்னு சொல்லி தர்றது அறிவு. எல்லா பிள்ளைகளும் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறதே, இந்த பிள்ளைகள் அல்லாஹ்வால் இந்த கல்வி ஞானம் வழங்கப்பட்டு இந்த உலகத்திற்கு வருகிறது. பிள்ளைங்களை பார்க்கலாங்க. சிறு வயது பிள்ளைகளை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய அறிவுத்தன்மை இருக்கிறதே அபரிதமாக இருக்கும். தண்ணி குடிக்க போகுதுன்னு வச்சுக்கோ, ஒரு பிள்ளை, ஒரு 4 வயசு பையன் தண்ணி குடிக்க போறான். அந்த டிஸ்பென்சர் பக்கத்துல ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கும். ஏற்கனவே யாராச்சும் ஒரு பாதி குடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளை அதை பார்க்க முதல்ல
இது யாரோ குடிச்சு வச்ச தண்ணி வாளியில பக்கத்தில் ஊத்திரும். அடுத்து அந்த பிள்ளையை பார்க்கலாம் நீங்க, அடுத்து புதுசா தண்ணி எடுப்பான், அதான் அவன் குடிப்பான். இவ்வளவும் அந்த பிள்ளையினுடைய அறிவுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த கற்றல் என்ற கல்வி ஞானத்தை அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கின்றான். என்ன சொல்லுது தெரியுங்களா பிள்ளைக்கு அறிவு? இது யாரோ குடிச்சு வச்ச தண்ணி, முதல் செய்தி. இரண்டாவது, இது அசுத்தமானது, இரண்டாவது தகவல். மூன்றாவது, பூச்சி போட்டு விழுந்திருக்கலாம், மூன்றாவது தகவல். இது எப்ப யாரு குடிச்சு வச்சாங்களோ, நாலாவது தகவல். இதை நாம குடிச்சோம்னா நம்ம உயிருக்கு, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு. இப்படி வரிசையா அவனுடைய பிரெயின்ல ஒரு சில வினாடிகள்ல உள்ள போகுதுங்க அந்த செய்தி. அதுக்கு பிறகு புது தண்ணி எடுத்து குடிக்கலாம். இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்ற நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? தண்ணி தாகம்னு ஒன்று அடிக்கும். இந்த தாகம் எடுக்கும் போது ஏதோ குடிக்கணும்னு தோணும். ஒருவேளை அந்த இடத்துல நீங்க, நம்ம வாசையில சொல்லுவோமா இல்லையா, எச்சிகள்ல தண்ணின்னு அடுப்பங்கள்ல வச்சிருப்போமே, அந்த தண்ணி அந்த இடத்துல இருந்தா கூட அந்த பிள்ளைங்க எடுத்து குடிச்சுறாங்க. அல்லாஹ் அந்த பிள்ளைங்களை அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய நிலைமை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு சாதாரணமான இறைவனால் கல்வி அறிவு வழங்கப்பட்ட பிள்ளைகள், ஒரு 5 வயசு பிள்ளை இருக்கான்னு வச்சுங்க, ஒரு கிளாஸ் இருக்கும், கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியை தொட்டா அது உழுவுன்னு தெரியும், விழுந்தா கையில் அடிபட்டு உடையும்னு தெரியும். அந்த பிள்ளைகளுடைய அறிவு அவனுக்கு வேலை செய்யுங்க. ஆனால் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த கண்ணாடி இது உளுந்தா உடையும், இதனால நமக்கு ஆபத்து இருக்குங்கிற எதுவுமே யோசிக்காது, பிடிச்சி தள்ளி விட உடஞ்சிடும். 4வது படியிலிருந்து கீழே குதிக்கும். அது என்னெல்லாம் சொல்லுத மூளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளைங்க, துரு 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 துருன்னு இருக்கும். அதுதான் ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிறது. அதீத செயல்பாடு, என்ன செய்யுதுன்னே தெரியாது, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தை. இந்த அறிவு ஞானத்தை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தராதது யார்? அல்லாஹ் தான். தந்தையை பார்த்து தந்தை என்று சொல்ல வராதுங்க. பேச ட்ரைனிங் கொடுக்குறாங்க தஞ்சாவூர்ல, 2800 ரூபா 1 ஹவருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இதுதான் உன் தகப்பன் என்று சொல்வதற்கு, தந்தை என்று சொல்வது. அவங்க பிள்ளை ஊமையும் கிடையாது, அந்த பிள்ளை பேச வரும். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பேச்சு திறன்கள் குறைந்து விடுகிறது. அந்த பிள்ளைகளுக்கு உணவு உண்பதற்கு கற்றுத் தருகின்றார்கள், கையை சுத்தம் செய்ய கற்றுத் தருகின்றார்கள், தன் இயற்கை தேவைகளை அவர்களே சரி பண்ணி கொள்வதற்காக வேண்டிய அந்த கற்றலை அவர்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். சிரமப்படுறாங்க. 99% ஃபெயிலியரா போயிடுது. இந்த கல்வி ஞானத்தை இப்ப சொல்லுங்க பார்ப்போம், யார் தந்திருக்கிறா? அல்லாஹ் தான் நமக்கு தந்திருக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும் போது, மிக பிரம்மாண்டத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய ரஹ்மான், வஷம்சி வல்லுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாயி வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா என்றெல்லாம் பிரம்மாண்டத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். சூரியன் மீதும் சந்திரன் மீதும் பூமியின் மீதும் வானத்தின் மீதும் இரவு பகலின் மீதும் படைத்த ரஹ்மான் சத்தியம் செய்யக்கூடியவன். அடுத்ததாக சொல்லுகின்றான், இந்த மனிதர்களுடைய உள்ளத்தை நாம் வடிவமைத்தோமே அதன் மீது சத்தியமாக. உள்ளம்னா என்னங்க? நம்முடைய அறிவு ஞானம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர். நம்ம உடம்புல அது எங்க இருக்குன்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. உள்ளம்னு சில பேர் இங்க கை காட்டுவான், சில பேர் இங்க கை காட்டுவான், யாருக்குமே எதுவுமே விளங்கல. அல்லாஹ் அப்படியே சொல்லுகின்றான், இந்த உள்ளத்தை நாம் வடிவமைத்தோமே அதன் மீது சத்தியமாக. இந்த உள்ளத்தை அல்லாஹ் வடிவமைத்த விதம் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. சமீபத்தில் ஒரு 28 வயது இளைஞர் வெளிநாட்டில் ரூம்ல இருந்து வெளியில வராரு, தடிக்கு கீழே விழுறாருங்க. கீழே விழுந்தவருக்கு என்ன ஆகுதுங்க? அடிபடுது. பெரிய அடிலாம் இல்லை, சும்மா லேசா எங்கேயும் அடிபடுது, அவ்வளவுதான். சற்று நேரத்தில் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் இருக்கார். அவருடைய உடல் எந்த பாதிப்பும் இல்லை. இதயம் செயல்படுது, கிட்னி செயல்படுது, லிவர் செயல்படுது, எல்லா நுரையீரல் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்க. ஆனால் சாஃப்ட்வேர் அவுட் ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர் முடிஞ்சு போச்சு. சாஃப்ட்வேர்னா என்ன தெரியுங்களா? நம்மளாம் யோசிக்கிறதே இல்லைங்க. நம்ம தண்ணி குடிக்கிறோமா இல்லையா? இந்த தண்ணி குடிக்கும் போது நம்ம உடம்பு ஒரு வேலை ஒன்று செய்யணும். அது செய்யலைன்னா தண்ணி இறங்காதுங்க.
அதனால தான் சில பேர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சாஃப்ட்வேர் வீணா போனவங்களுக்கு இங்கே ஓட்டையை போட்டுருவாங்க, இது வழியா உணவு கொடுப்பான். ஏன் இங்கே உள்ள கொடுக்க முடியாது அவனுக்கு, ஏன் இங்கே ஓட்டையை போட்டான்? இதுக்கு மேலே தொண்டை குழி இந்த முடிச்சு ஒன்று இருக்கும். இந்த முடிச்சுல நம்ம மூளை வேலை செஞ்சாதான் உணவு உள்ள போகுங்க. நம்ம முழுங்குறோமா இல்லையா? எச்சி முழுங்கினா கூட அது ஓப்பன் ஆகி உள்ள அனுப்பணும். இது ஒரு மனிதனுடைய மூளை. அல்லாஹ் சொல்றானே, வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, அவர்களுடைய உள்ளத்தை, அறிவை நாம் வடிவமைத்தோமே அதன் மீது சத்தியமாக. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அந்த மூளை கொடுத்துக்கிட்டே இருக்க மெசேஜ். தண்ணி குடிக்கும் போது சொல்லுது முழுங்குண்டு, உணவு உண்ணும் போது சொல்லுது முழுங்குண்டு, எச்சிலை விழுங்கும் போது சொல்லுகிறது முழுங்குண்டு. ஓப்பன் ஆகி உள்ள போகும், அடுத்த செகண்ட் முடிக்கும். அல்லாஹ் அக்பர். இந்த திறனை இழக்கக்கூடிய நிலை யாருக்கு வருகிறது? சாஃப்ட்வேர் யாருக்கெல்லாம் முடிஞ்சு போச்சோ, இந்த திறனை யாரெல்லாம் இழக்கின்றார்களோ அத்தனை பேருக்கு ஒரு பேர் இருக்குங்க, கோமா ஸ்டேஜுமா, சுயநிலைவற்றவர்கள். அவங்களுக்கு எந்த நினைவும் வராது. தாயை தெரியாது, தந்தையை தெரியாது, பிள்ளையை தெரியாது, அண்ணனை தெரியாது, தம்பியை தெரியாது, தான் யார் என்று தெரியாது. எந்த ஒரு அறிவும் அவர்களுடைய உடலில் வேலை செய்யாமல் போய்விடும். இதை அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கின்றானே, நினைச்சு பாருங்க பாப்போம். இந்த கல்வி அறிவு அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறதே, அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான். وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. இந்த அறிவை யார் சரியாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள், யார் சரியாக பயன்படுத்தவில்லையோ அவர்கள் நஷ்டமடைந்தார்கள். இந்த அறிவு இருக்கிறதே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஞானம் இருக்கிறதே, இந்த ஞானத்தை நாம் சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதமாக அல்லாஹ் இதை நமக்கு தந்திருக்கின்றான். எதங்க? கற்றல் என்ற தன்மையை. இதுக்கு வயசும் கிடையாதுங்க, கல்வி கற்பதற்கு வயசுலாம் இல்லை. இருந்தாலும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நமக்கு எண்ணற்ற சுமைகள் இருப்பதினால், பல்வேறு வகையான என்ன சொல்றீங்க பொறுப்புகள் நமக்கு வந்து விடுவதனால் கல்வி கற்பதற்கான நேரம் நமக்கு குறைந்து விடும். சிறு பிள்ளைகளுக்கு, இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சுமைகள் இல்லை. அதனால் அந்த பருவத்தில் கல்வியை பயிற்றுவிக்க வேண்டும் என்று மிக அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. தமிழ்ல கூட சொல்லுவாங்களா இல்லைங்களா? என்ன சொல்லுவாங்க? அதாவது இளமையில் கல் என்று சொல்வார்கள். இளமையில் கற்காத கல்வி பிறகு எப்பொழுது நமக்கு கிடைக்க போறதில்லை. இளமையில் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி அறிஞர் பிளாட்டோ ஒரு செய்தியை சொல்றாங்க, நீ படிக்காமல் இருப்பதை விட, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, ஒரு மனிதன் படிக்காமல் இருப்பதை விட அவன் பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொல்லுகின்றான். அம்மா உங்களுக்கு தான் பேசுறேன், அம்மாடி பேசிக்கிட்டே தான் இருக்கேன், உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், சரியா? துவா மனப்பாடம் பண்ணிருக்கியாமா? பண்ணிருக்கியா? அவன் சொல்றான், படிக்காமல் நீ இருப்பதை விட நீ பிறக்காமல் இருப்பது மேல். ஒரு மனுஷன் படிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் உலகத்துல பிறந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. படிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தமிழில் இன்னும் அழகாக சொல்லுவார்கள், எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய எண்ணும் எழுத்தும்னா என்னங்க? அந்த நம்பரும் எழுதுதல் இருக்குதே, இது வந்து கண்ணென தகும், ரெண்டு கண்ணுக்கு சமம். இன்னைக்கு பார்க்குறோமா இல்லைங்களா? எத்தனையோ பேருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, என்ன மெசேஜ்ன்றே தெரியாது. அவர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்களை அவர்கள் மேற்கொள்வார்கள். படிக்க தெரிந்தவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செய்தி கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் படிச்சிருக்கான், அவன் உலகத்தில் எந்த நாட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனாலும் அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டே இருப்பான். ஏர்போர்ட் விட்டுக்கு போவான், ஒரு அந்நிய நாடு 4000 கிலோமீட்டருக்கு அந்தான போயிருப்பான், யூஎஸ்க்கு. இமிகிரேஷனில் வெளியில் போவான், ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி எஸ்கலேட்டர்னு போட்டிருக்கோம், தெரிஞ்சுக்குவான், சரி படி. வே டு அவுட்னு போட்டிருப்பான், வெளியில் போகிறது, சரி ஓகே. அடுத்து போட்டிருப்பான் கஸ்டம்ஸ்ன்னு போட்டிருக்கான், சரி கஸ்டம்ஸு. அதுக்கு அடுத்து இமிகிரேஷன் செக்கிங்கு. அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. படிக்காதவுடைய நிலைமை என்ன இருக்கும்? அதே மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பான் இமிகிரேஷன், அங்கே போய் ஒருத்தன் பாஸ்போர்ட் கொடுக்கணும், பின்னாடியே போய் நிற்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல ஒரு ரெட் மார்க் போட்டு ஸ்டாப்னு எழுதிருப்பான், அங்கே போய் நின்றுப்பான். அவன் படிக்காதவன் என்ன பண்ணுவாங்க, நேராக இன்னொருத்தன் பின்னாடி போய் நிற்பான், அங்கே போலீஸ் போடா பிள்ளைப்பான். இப்போ படித்தவர்களுடைய
ஒவ்வொரு செயலையும் அழகா சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். எப்படி அவனுக்கு கண்ணு ரொம்ப முக்கியம் பிரதானமோ அது போன்ற அவனுடைய கல்வி அவனுக்கு பிரதானம். கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்று சொல்வார்கள். ஒரு மனிதனிடத்தில் கையில என்ன பொருள் இருந்தாலும் சரிதான், மெய்யான பொருள் மெய்யான சொத்து என்ன தெரியுமா? அவனுடைய கல்விதான். ஒரு மனிதனுடைய கையில் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் அறிவு என்பார்கள். நம்முடைய உண்மையான சொத்து எது தெரியுங்களா? கல்விதான். கல்வி என்பது அவனுடைய அழியாத சொத்து என்று சொல்வார்கள். அதே போன்று சொல்லுவாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. நீ படி, கற்பதுதான் நல்லது, கற்பதுதான் நல்லது. பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாச்சும் படிடா. ஏன் தெரியுமா? உன்னுடைய படிப்பு இருக்கிறதே இது ரொம்ப ரொம்ப உன் வாழ்க்கைக்கு தேவை என்று சொல்வார்கள். இதெல்லாம் நான் ஜென்ரலா சொல்லிட்டு வரேங்க. இது போன்று இன்னும் எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கலாம். இந்த படிப்பை பற்றி இவ்வளவு தகவல்கள் சொல்லும் போது நம்மளாம் ஆச்சரியமா பார்க்கிறோம். ஓ, முன்னோர் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களோன்னு. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்திகள் எல்லாம் சற்றேற உரைய 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பதிவு செய்து விட்டான். இப்ப நான் சொன்னதெல்லாம் இருக்கு தெரியுங்களா? இதுல பெரும்பான்மையானது ஔவையாருடைய வார்த்தைகள், புறநானூறுல உள்ள செய்தி. இந்த செய்தியை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இவை எல்லாம் ஒரு 100 200 வருஷம் 300 வருஷம் முடி உள்ளது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் படிப்பை பற்றி, கல்வியை பற்றி, கல்வி ஞானத்தை பற்றி அல்லாஹ் மிக அதிகமாக நமக்கு வலியுறுத்துகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய பேர். அஃபலா தாக்கிலூன் ஓதிருக்கீங்களா தம்பி குர்ஆன்ல? என்ன இந்த ரியாக்ஷனா இருக்கும்? நீங்க ஓதிருக்கீங்களாமா? அஃபலா தாக்கிலூன் ஆயத்து முடிவு பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அஃபலா யத்ததப்பரூன் அப்படின்னு ஆயத்தை ஆரம்பிக்க பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், அஃபலா தஸக்கரூன், அஃபலா யுபஸிரூன். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? உனக்கு அறிவை கொடுத்துருக்கனே, நீ யோசிக்க மாட்டியா? திரும்ப திரும்ப அல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு கல்வி ஞானத்தை தந்திருக்கிறேனே, நீங்கள் அதை சிந்திக்க மாட்டீர்களா? சிந்திங்கப்பா, நீ சிந்தனை பண்ணு. ஏன் தெரியுமா? கல்வி உள்ளவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். இந்த கல்வி என்பது அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான அருட்கொடை. எந்த அளவுக்கு அருட்கொடை தெரியுங்களா? மலக்குமார்களுக்கு கூட தரப்படவில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உலகத்தில் இப்ப பார்க்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன பையன் 10 வயசு பையனை கூப்பிட்டு கேட்டா தெரியும், தம்பி இந்திரி ராஜா இந்திரி, இது என்ன தம்பி சொல்லுடா, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, மேல என்ன, இப்படி அல்லாஹ் கேட்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வ அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதமிற்கு நாம் அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுத்தந்தோம். உட்கார்ந்து ராஜா. மலக்குமார்களுக்கு தெரியலங்க. ஒரு செகண்ட்ல சொல்றான் பாருங்க, மின்னல் வேகத்துல சொல்றான் பாருங்க. அவன் மின்னல் வேகத்துல சொல்றான். இது நான் கேட்டது 4 தான். நீங்க எதை வேண்டாலும் கேளுங்க அவன்கிட்ட. செங்கல்ல கேளுங்க, மண்ணை கேளுங்க, வைரத்தை கேளுங்க, தங்கத்தை கேளுங்க, தகரத்தை கேளுங்க, மரத்தை கேளுங்க, மட்டையை கேளுங்க. எதை கேட்டாலும் அந்த பிள்ளை சொல்லிக் கொண்டே இருப்பான். அவன் எதையெல்லாம் பார்த்து உள்வாங்கினானோ, அவனுடைய அறிவு எதையெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதோ, செய்திகளை உள்வாங்கியதோ, அடுத்த செகண்ட் அவன் சொல்லிக் கொண்டே இருப்பான். எல்லா பேரையும் அவ்வளவு பேரும் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கிடு கிடு கிடுன்னு. இது எங்கேருந்து வந்துச்சு? அவன் மட்டும் இல்ல, 10 வயசு பிள்ளையே சொன்னாலும் நம்ம சொல்லுவோமா இல்லையா? அனைத்து பெயர்களையும் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ் சொல்லுகின்றான், வ அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதமிற்கு நாம் அனைத்து பொருட்களுடைய பெயரை நாம் கற்றுத்தந்தோம். மலக்குமார்களுக்கு கொடுக்கல. மலக்குமார்கள் கேட்டகரியில் இருந்தா இப்லீஸுக்கும் கொடுக்கப்படவில்லை. என்ன காரணம்? இது அல்லாஹுவால் மனிதர்களுக்கு சிறப்பித்து தரப்பட்ட கல்வி ஞானம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நமக்கு அப்படியே வந்துருச்சு இந்த கல்வி.
இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கல்வி என்பதை பற்றி பல இடங்களில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சரி, இந்த கல்வி என்பது இன்றைக்கு 2 வகையாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். 2 வகையா பிரித்து வச்சிருக்குங்க. ஒன்று உலக கல்வி, இன்னொன்று மார்க்க கல்வி. இந்த 2 வகையாக நாம கல்வியை பிரித்து வச்சுட்டு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமளே இந்த உலக கல்வி இருக்குதே அதற்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தில் 105% கூட நம்ம மார்க்க கல்விக்கு தரதில்லை. இதை நான் மிகைப்படுத்தி சொல்லலைங்க. அதிகபட்சம் ஒரு பிள்ளை 7வது படிக்கிற வரைக்கும் தான் நம்மள்ட்ட ஓத வரான். உங்கள்ட்ட அப்படிதானே யூசுப்பாய்? 7, அதிகபட்சம் 8, அதிகபட்சம் 9. அப்புறம் மேலே ஃபோன் வந்துடும். 9லேயே பாதி வந்துடும். பாய் பிள்ளைக்கு எக்கச்சக்கமாக ஊர் கொடுக்குறாங்க பாய், கொஞ்சம் பிள்ளையை இந்த வருஷத்தோடு நிறுத்திக்கிறேன் பாய், இன்ஷால்லா நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் பாய், பிள்ளை அப்படியே ஓதுவான் பாய், இன்ஷால்லா குர்ஆன்லாம் ஓதி கொடுத்தா 2 ஜூது இருக்குது பாய், எப்படியாச்சும் பிள்ளையை ஓத சொல்கிறேன் பாய், இன்ஷால்லா நீங்களும் பிள்ளையை பார்த்தா சொல்லுங்கள் பாய், அதோட முடிஞ்சு போயிடும். இவன் 2 ஜூதை மனப்பாடம் பண்ணிட்டு போகிறானே அதோட போனோம் தான். அப்புறமேல நம்ம பார்த்தா எங்கேயோ அந்த பள்ளியாசல் பார்த்தா மாதிரி இருக்குன்னு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான் அவனுக்கும் மார்க்கத்துக்குமான தொடர்பு. நாம கல்வி எதை தெரியுங்களா நினைக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய செய்திகளை நாம் படிக்கின்றோமே, என்ன செய்தி? இவன் படிக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம், மருத்துவம், வரலாறு, உயிரியல், புவியியல், விஞ்ஞானம், வேதியியல், இப்படி எத்தனை கல்வி இருக்கிறதோ இவைகளை தான் நாம் கல்வி என்று நினைக்கின்றோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் சொன்ன இத்தனையும் இருக்கிறதே இவைகள் எல்லாம் ஒரு காலமும் கல்வி என்று சொல்ல முடியாது. இவைகள் எல்லாம் கல்வி இல்லை, அல்லாஹ் டிக்ளேர் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு காலமும் கல்வி கிடையாது. இவைகள் எல்லாம் ஒரு வகையான கலை, அவ்வளவுதான். இது ஒரு கலைங்க. இது ஒரு கட்டடம் கட்டுறான் பாத்தீங்களா, இது கல்வி இல்லை, கலை. 10 வருடம் கழித்து இன்னொருத்தன் வருவான், இந்த கலை நயத்தை அவன் இன்னும் மெருகேற்றுவான். 10 mm கம்பி போட்டவன் அடுத்து 12 mm போடுவான். சுண்ணாம்புல கட்டினவன் இப்ப சிமெண்ட்ல கட்ட சொல்றான். அடுத்து இன்னொரு மெட்டீரியல் வரும். இவைகள் எல்லாம் கலை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவம் என்பதும் கலை. இப்படி எதெல்லாம் இருக்குதோ இத்தனையும் கலை தாங்க. இவைகள் கல்வி கிடையாது. இவைகள் கல்வியாக இருந்திருக்கும் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் கல்வியாக ஒருவேளை அல்லாஹ் சொல்லி இருந்தால், இதுல உள்ள ஒவ்வொரு துறையில உள்ளவர்களும் நீதமாக நடந்திருக்கணும். மருத்துவம் படிக்கிறான், படிச்சுட்டு என்ன நிலைமை? டாக்டர் படிச்சுட்டு என்னங்க போறான்? அன்னைக்கு சாதாரண தலைவலின்னு போனா முதல்ல சொல்றது என்னங்க? ஒரு தலையை ஸ்கேன் எடுக்கும் பாயுமா. ஒரு காலத்துல எங்க தாதிமாலாம் பார்த்துருக்கீங்க, வெத்தலையில கொஞ்சோண்டு டைகர் பாம்பு எதை வச்சுங்க ஒட்டிக்குவாங்க. நம்ம தாவணி இருக்கும், இறுக்கிட்டு கட்டிக்குவாங்க. 2 நாள் கட்டிப்பா, 3ஆம் நாள் போயிடும். தலைக்கு என்ன செய்வாங்க? ஏதாச்சும் ஒரு இலைகளே வச்சு படுத்துக்குவாங்க, நல்லா போயிடும். வேதி கொடுப்பாங்க, நல்லா போயிடும். இப்போ என்ன நிலைமைங்க? தலைவலின்னு போனால் முதல்ல சொல்றது ஒரு ஸ்கேன் ஒன்று எடுங்க சார் அப்படிம்பா. 4000 ரூபாய்க்கு ஸ்கேன் எடுத்துட்டு வந்தா, சார் இதில் சரியா தெரியல, எம்ஆர்ஐ எடுத்துட்டு வாங்கல அப்படிம்பா. அதுக்கு எவ்வளோடா? ஒரு 8000 ரூபாய். அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு 14000 ரூபாய் செலவு பண்ண பிறகு சொல்லுவா, சார் இது சும்மா ஸ்ட்ரெஸ்ஸுனால வருது தான் சார் உங்களுக்கு தலைவலி, நான் உங்களுக்கு பேராசிட்டமாலாம் எழுதுறேன், நீங்கள் சாப்பிட்டுங்கப்பா. 14000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. இவனுக்கு மனசாட்சி இருந்துச்சா முதல்ல? டாக்டருக்கு இவன் கல்வி கற்றவனா முதல்ல? ஏடா வந்தவன் யாரு? அன்றாட ஒரு தேவைக்காக வேண்டிய பொருளாதாரத்தை தேடுபவன். அவன் பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இவ்வளவு கஷ்டத்துல வர்றவன்ட்ட போய் நம்ம புடுங்கி திங்கிறமே, போயிடுச்சே. உலகத்தில் சமீபத்தில் படுத்தங்க 32 நாடுகள் உலகத்தில் சிசேரியன் செய்வதை தடை செய்து வைத்திருக்குதுங்க. ஞாபகம் தெரியுமா உங்களுக்கு? குழந்தை பிறக்கும் போது அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியில் எடுப்பதை தடை செய்திருக்கிறது. நீ ஒருவேளை அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்னா மருத்துவ அமைச்சகத்திடத்தில் பிரத்யேகமாக நீங்கள் அனுமதி பெற வேண்டும். அந்த வயிற்றுல கையை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல கையெழுத்து வாங்கின பிறகுதான் கை வைக்க முடியும்.
அந்த நாட்டில் குழந்தை பிறந்துகிட்டு தாங்க இருக்கு. இன்னும் சவுதி எடுத்துக்கொண்டால் 99.9% சுகப்பிரசவம் தான். எத்தனையோ நாடுகள். ஏன் அந்த நாட்டிலலாம் நடக்குது, நம்ம நாட்டில் 99% சிசேரியன் தான்? என்ன காரணங்க? இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு, கல்வி வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறோம். இவர்கள் கல்வியை வளர்க்கவில்லை, கலையைத்தான் வளர்த்து வச்சிருக்கான். கல்வி இருக்கும் என்று சொன்னால் அவன் யோசிப்பானா, நான் ஒரு பச்சை பிள்ளை 22 வயசு பிள்ளை, அவளுக்கு போய் சிசேரியன் பண்றமே, அவள் லைஃபே போயிடமே, அவளால் எந்திரிச்சு ஓட முடியாத, பிறகு இன்னும் பிளஸ் காலத்தில் ஒரு 40-50 வயசுல அவள் படாத பாடுபடுவாள, அவளுடைய உடல்ல பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுமே, நம்ம ஒரு உயிரோட விளையாடுகிறோமே, எதை பத்தியும் கவலைப்படலாமே. அவனுக்கு வேண்டியது இன்னைக்கு தேதி 1 லட்சம் ரூபா கட்டியிருக்கான். ரூமு 40 ரூம் கட்டியிருக்கான். 40 ரூமுக்கு அவன் வந்து பே பண்ணணும், அதை காசு எடுக்கணும், இருக்கிற ஸ்டாஃபுக்கு சம்பளத்துக்கு காசு எடுக்கணும், வர்ற ஆளுக்கெல்லாம் போடுறாங்கிறான். பார்க்குறோமா இல்லையா? மருத்துவர்கிட்ட இல்லை. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் கல்வி நினைச்சிட்டு படிக்க வைக்கிறோங்க. சரி, இன்ஜினியர் படிச்சவங்களா இவன் கல்வியா? அதுவும் இல்லை. ஒரு காலத்தில் மண்ணில் வீடு கட்டினாங்க. மண்ணில் வீடு கட்டியிருந்தான், அப்படியே இரும்பு மாதிரி இருக்கு வீடு. இன்னைக்கும் இப்போ 10 வருஷத்துக்கு நான் வீடு கட்டினேங்க, 2 சைடு ஜன்னல் பக்கம் அப்படியே வெடிச்சிட்டு வருது. என்னான்னு கூப்பிட்டா சிமெண்ட் மூச்சு விடுது பாய்க்கிறான். மனுஷனே மூச்சு விட முடியல, சிமெண்ட் மூச்சு இப்படி சொல்றாங்க இன்ஜினியரு. கூப்பிட்டு என்னடா 10 வருஷம் தான் ஆகுது, இந்த ஜன்னல் ஓரத்தில் 2 பக்கம் அப்படியே வெடிச்சுக்கிட்டு போகுதுங்க, அப்படியே கீரல் விடுது. என்ன பாய்க்கிறேன்? அது இப்போ ஏன்பா இதெல்லாம் போய் பார்க்குறீங்க, இதெல்லாம் பட்டி பார்த்து மேக்கப் பண்ணி விட்றோம் பாய்க்கிறான். டே அதெல்லாம் இருக்கட்டா, ஏன்டா வெடிக்குது? எங்கள் வீடு மண்ணில் கட்டின வீடு 1900 கட்டினது, அதை வெடிக்கலடாண்டா இது சிமெண்ட் மூச்சு கொடுத்து பாய்க்கலாம். முடிஞ்சா? பாலம் கட்டியிருக்கான் சமீபத்தில் ஊப்பியில. பாலத்தை கட்டுறதுக்கு எத்தனையோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கட்டின 6 மாசத்திலே பாலம் இடிஞ்சு வந்துருச்சுங்க. பாலத்துடைய குவாலிட்டி அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம், கல்லணை பாலம் மண்ணால கட்டப்பட்டதுங்க. கல்லணை இவ்வளவு பெரிய தடுப்பணையை கட்டி வச்சிருக்கிறாங்க, ஒரு டேமேஜ் இல்லைங்க, ஒரு டேமேஜ் கிடையாது. ஆச்சரியம். இங்க கட்டினா இப்ப சமீபத்தில் அணக்கரையில் போன வருஷம் அடிச்ச வெள்ளத்தில் புடிங்கிட்டு போய் உந்துச்சு 2 கட்டை. டெக்னாலஜி போயிடுச்சு. என்ன காரணம்? அவனுக்கு அறிவு இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கட்டினவனை விட இப்போ அறிவு வளர்ந்துருக்கு, கலை. ஆனால் கல்வி வளரவில்லை. ஞாபகம் வச்சுங்க, கலை வளர்ந்துருச்சு. 1000 வருடங்களுக்கு முன்னு மண்ணால் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டினவன் இவ்வளவு டெக்னாலஜி, இரும்பு, சிமெண்ட், மெட்டீரியல் வந்த பிறகு கட்ட முடியாதா? கட்ட முடியும். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் கலையை அவன் கற்றுக்கொண்டான், கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை. அந்த கல்வி என்னன்னு இப்ப வர, நான் கலையைத்தான் இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த துறை வேண்டுமானாலும் சொல்லலாங்க, நீங்க எந்த துறை வேண்டாலும் கேளுங்க. என்னங்க காவல்துறை எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு, அதுல எவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு உள்ள போறாங்க. ஆனா என்ன நிலைமை? ஹெல்மெட் போடலன்னா புடிச்சு உள்ள தூக்கி வச்சு அவனுக்கு ஃபைன் போடணும்னு தெரியும். பக்காவா ரோட்ல நின்றுக்கிட்டு 100 ரூபா வாங்கி ஜோப்ல வச்சுட்டு போங்கிறான். என்ன காரணம் தெரியுது? இவனிடத்தில் கல்வி உள்ள போலங்க. எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை, ஏதோ ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். என்ன கலை? காவல்துறையா? துப்பாக்கி சுடுற கலை, ஓடுறது, மேலே ஏறுறது, குதிக்கிறது, ஏதோ திருடனை பிடிக்க ஓடுறது, பல்ட்டி அடிக்கிறது, அவ்வளவுதான். இப்படி ஒரு கலையை கற்றுக்கொள்வதை நாம் கல்வி என்று நாம் முட்டாள்தனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கல்வி என்பது என்ன தெரியுங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லுகின்றார், ஓ மனிதர்களே, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான். அளவற்ற அருளாளன் உங்களுக்கு குர்ஆனை அவன் கற்று தந்திருக்கின்றான். மனிதர்களை அவன் படைத்து அதற்கான விளக்க ஞானத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்று தந்திருக்கின்றான். அல்லமஹுல் பயான். பயான் சொல்றோங்க. இந்த பயான்ங்கிறது விளக்க ஞானம்ங்க. இதையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்று தந்திருக்கின்றான் மனிதர்களுக்கு. இந்த கல்வியை தான் அல்லாஹ் கல்வி என்று டிக்ளேர் செய்கிறான். என்ன தெரியுங்களா கல்வி? கல்வி என்றால் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றதை வச்சு பார்க்கும்போது, கல்வி என்பது
நாம் ஏன் படைக்கப்பட்டோம், படைப்பின் நோக்கத்தை விளங்குவதுதான் முதன்மையான கல்விங்க. இரண்டாவது, அறியாமையிலிருந்து விடுபடுவது இரண்டாவது விஷயம். ஒன்று படைப்பின் நோக்கத்தை விளங்க வேண்டும், இரண்டாவது அறியாமையில் இருந்து விடுபட வேண்டும், மூன்றாவது இவனுடைய மறுமை வாழ்க்கை இருக்கிறதே, என்னை படைத்தவனுடைய அந்த ரிசல்ட் இருக்குதே, அதை அவன் விளங்க வேண்டும். இதுதான் கல்வி. இந்த மூணு விஷயத்தை அவன் விளங்கி கொண்டால் தான் அவன் கல்வி கற்றவன். இந்த மூன்று விஷயம் யாரிடத்தில் இருக்கிறதோ, இந்த மூன்று கல்விகள் யாருடைய உள்ளத்தில் சென்றடைகிறதோ, அவர்கள் ஒருவேளை இந்த கலைகளை கற்றுக்கொண்டால், ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் யார்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடிமை. அல்லாஹ் என்னை இந்த உலகத்திற்கு ஒரு சோதனையாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த சோதனை களத்தில் அல்லாஹ் என்னை எப்படி செயல்படுகிறான் என்பதை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஒருவேளை என்னுடைய செயல்கள் நற்செயல்களாக இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். ஒருவேளை இந்த என்னுடைய செயல்கள் தீமையானதாக இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு மகத்தான தண்டனை வைத்திருக்கின்றான் என்ற இந்த கல்வி இருக்கிறதே, இதான் உண்மையான கல்வி என்கின்றான் அல்லாஹ். இந்த கல்வி ஒருத்தனுடைய உள்ளத்தில் இருந்தா ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஏமாத்துவானா? அன்னைக்கு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த கல்வி என்பதை நாம் தவறாக நினைத்து கொண்டு நாம சில கலையை கல்வி என்று நினைத்து வாழ்க்கையில் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர கல்வி, உண்மையான கல்வியை நாம் விட்டு விடுகின்றோம். நம்முடைய பொருளாதாரத்திற்கான வெற்றி தான் உலக கல்வி இருக்கிறதே தவிர வாழ்க்கை வெற்றிக்கு உலக கல்வி ஒரு காலமும் பயனளிக்காதுங்க. பொருளாதாரத்தில் வேண்டாம் வெற்றி அடையலாம், பொருளாதாரத்தில் மேன்மைப்படலாம், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு போகலாம், அது மாற்று கருத்தே கிடையாது, அதுவும் வேணும். அதே சமயம் அல்லாஹ்வுடைய இந்த கல்வி இருக்கிறதே, இந்த மார்க்கத்தினுடைய செய்திகள் இருக்கிறதே கல்வி, இதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை வெற்றியாக இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த கல்வி தாங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எத்தனையோ பேர் நிறைய உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கிறாங்க, நல்ல படிப்பு, பிள்ளைய கொட்டி கொட்டி படிக்க வச்சாலாம் எனக்கு தெரியும். அதுல சமீபத்தில் ஒரு சம்பவங்க, ஒரு தாய் அவனுடைய பிள்ளையை நிறைய படிக்க வச்சா, அவனும் படிச்சு வெளிநாட்டில் இருந்தான். அந்த தாய் அவன் வெளிநாட்டிலேருந்து வர்றான், நிறைய படிச்சு நிறைய சம்பாதிச்சான். அவனுடைய தகப்பை இறந்து போயிட்டார், தாய் மட்டுங்க. அந்த தாய்க்கும் அவனுடைய மனைவிக்கு சண்டை. அவன் மனைவி என்ன சொன்னான்னு தெரியல. அவன் பூவா கூப்பிட்டு, பூவா போயிட்டு வருமாப்பா அப்படிங்கிறான், எங்கேயாச்சும் போயிட்டு வருமாண்டு. எங்க தர்காவுக்கு போமா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் உத்தரப்பிரதேச சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தர்காவில் அழைச்சிட்டு போய் அதே ஊரில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த ஊரில் தர்காவில் தன் தாயை விட்டுட்டு இவன் ரிட்டர்ன் ஆகிட்டான் நம்ம ஊருக்கு. அவர்கள் அனாதையாக பல வருடங்கள் மொழி தெரியாத இடத்தில் அவங்க நினைவு நினைச்சு பாருங்க. நல்ல குடும்பங்க, நம்ம பகுதியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருந்திருப்பாங்க அவங்க? ஒரே பிள்ளை, எவ்வளோ காசு கொட்டி படிக்க வச்சாங்க. அந்த பிள்ளை இன்றைக்கு தன்னை அனாதையாக மொழி தெரியாத ஊரில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க அனாதையா இருந்து பல வருடங்கள் எப்படி இருந்திருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். தர்காவில் எங்கேயாச்சும் கொடுக்குற காசை எடுத்து பிச்சை எடுத்துக்கிட்டு சோத்தை திண்டுக்கிட்டு யார்கிட்டையும் எதையும் சொல்ல முடியாமல், பிறகு ரொம்ப நாள் கழித்து யாரோ தமிழால் மூலியமாக ஊரெல்லாம் சொல்லி கொண்டு வந்து விட்டு அவங்க ஊருக்கு கொஞ்ச நாள்ல மூத்தாம போயிட்டாங்க. இல்லை என்ன கேள்வி எழுகிறது? ஒருவேளை அவனுடைய பிள்ளையிடத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய கல்வியை தந்திருந்தால், அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அல்லாஹ் தன் மக்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த கல்வி, இந்த உள்ளத்தை நாம் படைத்தோமே அதன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றானே, இந்த உள்ளத்தை, அந்த கல்வியை யார் சரியாக இந்த சிந்தனையை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. இவன் ஒருவேளை அல்லாஹ்வுடைய அந்த கல்வியை இவன் கற்றிருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றானே, மனிதனே நீ அல்லாஹுவை வணங்கு. குர்ஆன் அல்லாஹ் பல இடத்துல சொல்றாங்க, வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹுவை வணங்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. ரெண்டு செய்தி. இதை சொல்லி முடித்தவுடன் அல்லாஹ் கூறுகின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உன் பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய், உன் தாய்க்கு நீ உபகாரம் செய். ஏன் தெரியுமா? உன் தாய்க்கு ஈடாக இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்கிறான் அல்லாஹ்.
உன் தாய்க்கு நிகராக இந்த உலகத்தில் எவனும் இல்லை உனக்கு. ஏன் தெரியுமா? உன் தாய் ஹமலத்துஹு வஹ்னன் அலா வஹ்ன், சிரமத்துக்கு மேல் சிரமத்தோடு உன்னை பெற்றெடுத்தால். குர்ஆன் வசனம்ங்க, அல்லாஹ் சொல்லுகின்றான். கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் இல்லடா, அவ்வளவு சிரமத்தோடு உன்னை சுமந்தவள் பெற்றெடுத்திருக்கிறாள் அல்லாஹ். நம்ம உடம்புல ஒரு மனிதனுடைய வயிற்று பகுதியில் தேவையான அளவுக்கு தாங்க ஸ்பேஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகளே, தேவையான அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். லிவருக்கு, நுரையீரலுக்கு, கிட்னி, இப்படி ஒவ்வொரு இன்னர் ஆர்கன்ஸுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதை தாண்டி குடலுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த குடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம உணவு கொடுக்க முடியும். சில பேர் தொண்டை முட்டை சாப்பிட்டு திணறுவான், மலைப்பாம்பு எதையோ முழுங்கின கதையா. ஏன்? வயிற்றில் அது போய் இடிக்கும், மற்ற ஆர்கன்ஸை போய் இடிக்கும். நிறைய சாப்பிட்டோம்னா மூச்சு முட்டும், சொல்லுமா இல்லையா? மூச்சு முட்டுறது என்னங்க? நுரையீரலில் போய் டச் பண்ணுங்க அந்த உணவு குழாய். நம்முடைய லங்ஸில் டச் பண்ணும் போது மூச்சு சிரமம் வரும். அதனால தான் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கெல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, விட்டு விட்டும்பாங்க, நிறைய எடுத்துக்காதீங்கம்பாங்க. நம்ம உடம்பு அதான் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் உள்ளார அல்லாஹ் ஒரு குழந்தையை உருவாக்குகின்றான். நினைச்சு பாருங்க இளைஞர்களே, பிள்ளைகளே, நம்ம தாய் வயிற்றுல எப்படி இருந்தோம்? அந்த அந்த வயிற்றுல ஒரு கரு உருவாகுது. உருவாகும் போது ஒரு புளியங்கொட்டை சைஸ் இருக்குது, அடுத்து ஒரு லெமன் சைஸு, ஸ்ட்ராபெரி சைஸு, ஆப்பிள் சைஸு, இப்படி போய் கடைசியில் ஒரு பலாப்பழ சைஸுக்கு வந்துடுது. பார்க்குறோமா இல்லையா? 3.5 கிலோ சாதாரணமாங்க. நார்மலாக 3.5 கிலோ 4 கிலோ ஒரு பிள்ளை பிறக்குதுங்க. இந்த 3 கிலோ வெயிட் பிள்ளை இல்லாமல் அதை சுற்றிய தண்ணீர் பை, ஒரு வாட்டர் பேக், இவ்வளவும் சேர்த்து கணக்கு பண்ணுங்க. அந்த வயிற்றில் இருக்கும்போது அவளுடைய சிரமம், அது எவ்வளோ சிரமப்படுத்தியிருக்கும். நுரையீரலை எப்படி போய் நசுக்கி இருக்கும், மற்ற மற்ற உள்ளுறுப்புகளை எவ்வளவு வலியை சுமந்திருப்பாள் உன் தாய். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹ்னன் அலா வஹ்ன், சிரமத்துக்கு மேல் சிரமத்தோடு உன் தாய் பெற்றெடுத்தால் மனிதா, உன் தாய்க்கு நீ உபகாரம் செய். உன் தாய்க்கு நிகராக அந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூல்லாட்ட வந்து கேட்டாங்களே ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பணிவிடை செய்வதற்கு அருகதை உள்ளவர் யார் என்று கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரே நேரத்தில் அத்தா அம்மா 2 பேரும் நமக்கு கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிடும் போது நான் கிட்ட போய் நிற்கணும், அதான் அர்த்தம் இருக்கு. யாரு தண்ணி கேட்டால் நான் போய் கொடுக்கணும், யாரு டவல் எடுத்து கேட்டால் நான் போய் கொடுக்கணும், அதான் அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தாய்க்கு தான் என் முதல் அங்கீகாரம் தரணும்ட்டாங்க. இவ்வளவு அந்தஸ்து மிக்க ஒரு தாயை பற்றி உண்டான கல்வி அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய இந்த கல்வி அவனுடைய உள்ளத்துக்கு போயிருந்தா, இவ்வளவு படிப்பு படிச்சவன் தாயை கொண்டு போய் அனாதையை விட்டுட்டு வருவானாங்க? கேட்கிறேன். எத்தனை கடிதங்கள் தெரியுமா நம்ம ஜமாத்துக்கு? பாய் முதியோர் இல்லத்தை சேர்த்துக்கிறீங்களா? ஏன்பா அனாதையாகும் இருக்காங்க பாய், நான் தான் பாய் பிள்ளைங்கிறான். எவ்வளோ வேணாலும் காசு தரேன் பாய். அட போடா பிச்சைக்கார பையனை, நம்மள்ட்ட எல்லாம் காசு போடான்னு வாட்டி விடுறது நம்ம. மாதம் 20,000 வேணாலும் தரம் பாய் ஜமாத்துக்குங்கிறான். ஏன்? பொண்டாட்டி அவனுக்கு பெருசாக தெரியுது, தன் மனைவி அவன் பெருசாக எடுத்துக்கிட்டான், தாயை துச்சமாக கருதுகின்றான். காரணம் என்ன? கல்வி அவனோட உள்ளத்தில் இல்லைங்க. அவன் படிச்சான், அந்த படிப்பெல்லாம் கல்வி இல்லை, கலையை படித்தான். மருத்துவம் என்ற கலையை படித்தான், ஆர்கிடெக்ட் என்ற கலையை படித்தான், இன்னும் பிற துறை சார்ந்த கலைகளை அவன் படைத்தானே தவிர கல்வியை அவன் படிக்கவில்லை. கல்வி என்பது இதுதான் கல்வி என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உன்னை நான் படைச்சு உன்னை சோதனையை அந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கிறேன். அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத், படைப்பின் நோக்கத்தை விளங்குவதுதான் முதன்மையான கல்வி. மக்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இவ்வுலகத்தில் உங்களை நல்லோர்கள் தீயோர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இதை ஒரு மனுஷன் உள் வாங்கினா இவன் தாய் தந்தைக்கு மரியாதை செய்யாம இருப்பானா? இந்த கல்வி உள்ளத்துல போனுங்க பிள்ளைகளுக்கு. இந்த கல்வி இல்லாதது போதனுடைய விளைவுதான் இன்றைக்கு எத்தனை எத்தனை அவமானங்கள், கேவலங்கள், அசிங்கங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு தெரியுங்களா? சொல்லி மாற முடியாதுங்க. இன்றைக்கு இணையதளத்தில் பார்க்கலாம், இஸ்லாமிய பிள்ளைகள் இன்ன பிற கலாச்சாரம் சமூகத்தோடு ஒன்றிணைந்து இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை இஸ்லாத்தை எல்லாம் துச்சமாக தூக்கி போட்டு போகுது. என்ன காரணம்? தாய் வேணா தகப்ப போங்குது, இப்படியே சொல்லுதுங்க.
போ, நீலாம் எனக்கு வேணாம், அவன் வேணும் எனக்கு. காரணம் என்ன? இந்த கல்வி உள்ளத்தில் போடுங்க. இந்த கல்வி உள்ளத்தில் போயிருந்தால், தாயினுடைய உண்மையான செய்தி அவனுடைய உள்ளத்தில் தெரிந்திருந்தால், ஒரு காலம் தாயை விட எதையும் அவன் உலகத்தில் பெரிதாக எடுத்திருக்க மாட்டான். தாயை விட பெருசா எதுவும் தெரியாது. இந்த கல்வியை தான் இஸ்லாம் அவனுக்கு தருகிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லைங்க. மதரசாக்கு பிள்ளை வருவான் பாருங்க, அழுக்கு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா பிஞ்சு போன ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு, ஸ்கூல்லேருந்து வந்தவனே போவா ஒரு சவுண்ட் விடும், டே இருக்கிற இடத்த மாட்டிட்டு போடா மதரசாக்குங்க ஓசடிக்கு. அவன் பங்கரையா வந்து நிற்பான், அரை டவுசர்லாம் போட்டு விட்டு. ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைக்கு அயன் பண்ணி போட்டு விட்டு, கையை கட்டி விட்டு, பவுடர்லாம் அடிச்சு விட்டு. காரணம் என்ன? எந்த கல்வி உனக்கு கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றமோ அந்த கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைங்க. இஷ்டத்துக்கு லீவு, ஸ்கூலுக்குலாம் லீவ் உண்டா பெண்டு கழட்டி போடுவாங்க. அக்கா தங்கச்சி கல்யாணம்னா கூட மறுநாள் வீட்டுக்கு வந்து பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுது. மதரசாக்கு என்ன தெரியுங்களா நிலைமை? சொல்லி வெக்க கேடுங்க. சொல்ல முடியாத அளவுக்கு அட்டண்டன்ஸை பார்த்தா தெரியும். இஷ்டத்துக்கு 5 நாள் லீவு, 6 நாள் லீவு, அதுவும் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்? இது இலவச கல்வியாக போச்சுங்கிற மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு. அதில் 40,000 50,000 1 லட்ச ரூபா பிடிக்கிட்டு விட்றான். இன்ஷால்லா இதுக்கு சார்ஜ் போட்டுங்க. வருஷத்துக்கு 30,000 போட்டிங்கன்னு வச்சுங்க, மாசாக்கு கரெக்டாக அனுப்பிச்சுடுவாங்க நினைக்கிறேன். அனுப்பிச்சுடுவாங்களா சிப்பா? அல்லாவும் 30,000 கேட்குறாங்கடி, இப்போ நம்ம தான் அனுப்பிச்சி விட்ருவோம் கரெக்டாக. காசுக்கு சொல்லுவோம், டே 30,000 கட்டியிருக்கேன்டா போடா நிற்கிங்க மருசாக்கு. நீ சும்மாண்டவொன்னே எல்லாமே சும்மா போச்சு. ஆனால் இதுதாங்க மேன்மையான கல்விங்க. இதுதான் மேன்மையான கல்வி. இந்த கல்வியினுடைய அருமை தெரியாதனால்தான் இன்றைக்கு பிள்ளைகளை இன்றைக்கு நாம் தவறான பாதைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியினுடைய அருமையை ஒன்று சொல்கிறேங்க. ஒரு தடவை என்னுடைய மாணவருடைய தாய் ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு தாய் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, பாய் பிள்ளை பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் பாய், ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசுகிறான் பாய் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. ஆம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசில் அவனுடைய ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் அவனை பிள்ளையாக தான் நம்ம பார்த்துருப்போம். திடீர்னு அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது அவனிடத்தில் ஒரு ஆண்மைத்தனம் வரும். அது வரைக்கும் டே போய் குப்பையை கொட்டிட்டு வருவான், டே கடைக்கு போனால் ஓடுவான், சின்ன பிள்ளை மாதிரி இருப்பான். இந்த ஹார்மோன் சேஞ்ச் வரும்போது நான் யார், இந்த சிங்கத்துக்கு பிரடி என்ன சொல்கிறதுங்க, அதுக்கு பேர் என்னது, அந்த மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு வருவான். 2 மீச முடி வரும், அப்படியே கண்ணாடி முடி பார்த்துருவான். என்ன போய் டேங்கிற பூவாட்டிய பாப்பு கூப்பிடுவாரு, இப்படி பார்ப்பான். நேற்று வரைக்கும் சொல்லுங்க தாம்பா சொல்லுங்க பாப்புன்னு நின்றவன் அப்புறமேல இப்படி நின்ற, என்ன எங்கடா வந்தேன், அதுக்கு பேச்சே மாறுங்க. இது பூவா மாறுங்க, கொஞ்சம் யோசிக்கணும். ஆமாம் பிள்ளை இப்போ வளர்ந்துட்டு வர்றான், அவன்கிட்ட ஹார்மோன் சேஞ்ச் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு விளங்கிக்கணும். இது முதல் விஷயம். இந்த மாதிரி பிள்ளைகளுடைய பேச்சு கேட்கல தாய் எனக்கு சொன்ன உடனே இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் உட்கார வச்சு, சரி குறிப்பிட்ட அந்த பிள்ளைகிட்ட நம்ம பேசக்கூடாது, அதனால நாம பொதுவாக பேசுவோம்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. என்ன பேசுன்னு தெரியுங்களா? கவனிச்சு கேளுங்க தம்பி, உங்களுக்கு தான். பிள்ளைகள்கிட்ட நான் பேசுகிறேன், மாணவர்கள்ட்ட. தம்பி நீங்கள் எல்லாம், நான் சொல்கிறேன், எல்லா பிள்ளையும் உட்கார வச்சு நீங்கள் எல்லாம் தூதம் மூடிக்கணும் வாங்கடான்ட்டேன். எல்லாம் வந்துட்டாங்க. நான் கேட்குறேன், எல்லாருக்கும் மௌத்து இருக்கா இல்லையாண்ட? இருக்குப்பா, எல்லாரும் மௌத்தா போயிடுவோன்ட்டான். சரி, அப்படி மௌத்தா போகிற மாதிரி இருந்தால் உங்கள் பூவா மௌத்தா தானே போவாங்க? எல்லாம் தான் மௌத்தா போவாங்க. சரி, இப்போ எல்லாரும் கற்பனை பண்ணிக்கங்க, நான் சொல்கிறேன். இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் பூவா மௌத்தா போயிடுறாங்க. அநேகமாக நாளைக்கு காலையில் அடக்கம் பண்ணிடுவாங்க. இல்லை வச்சிருப்பாங்களான்னு கேட்டேன். இல்லை பாய் அடக்கம் பண்ணிடுவாங்க பாய். அப்படியே ஒரு மாதிரி திகச்சு போயிட்டாங்க. அடக்கம் பண்ணிடுவாங்க பாய். சரி, அப்படியே அடக்கம் பண்ண பிறகு நாளைக்கு இரவோ அல்லது அதற்கு மறுநாளோ உங்களுக்கு யாரா சாப்பாடு வச்சு கொடுப்பா அப்படின்னு கேட்டேன். அப்படியே அமைதியாக இருக்காங்க. உங்கள் துணிலாம் யாரா துவைச்சி போடுவா? அப்பயும் அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உளுந்து உங்களுக்கு பார்த்து கொடு, உங்களை பார்க்குதே, அது அந்த மாதிரி. அதுக்கு பிறகு யாரா பண்ணுவா உங்களை? உங்கள் போ மூத்தா போச்சு, நாளைக்கு கபூரில் போய் வச்சாச்சு, நீங்கள் யார்ட்டையோ இருக்கீங்க, உங்கள் சின்ன மாட்டையோ பெரிய மாட்டையோ யார்ட்டையோ இருக்கீங்க. இப்போ அவங்கள்ட்டலாம் நீ எப்படிடா வந்து அவங்கள்ட்ட உங்களை கிடைக்குமான்னு இதை சொல்லிக்கிட்டு இருக்குங்க. சொல்லும்போது கிட்டத்தட்ட எல்லா பசங்களும் எமோஷன் ஆகிட்டாங்க. அப்படி சொல்லி கொண்டே இருக்கும்போது ஒரே ஒரு மாணவன் எழுந்தான். அந்த பையன் எழுந்து சொன்னா, என்கிட்ட சலாம் சொல்லிட்டு, பாய்
எங்கள் புவா இறந்து போய் 3 மாதம் ஆகுது பாய். என் தாய் மூத்தா போயிடுச்சு. நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட தான் இருக்கேன். நான் நினச்சதெல்லாம் கேட்க முடியல. நான் அந்த பையன் சொல்கிறாங்க, எங்கள் அப்புவா இருக்கும்போது நான் நிறைய கேட்பேன். இப்போ நான் எதுவுமே கேட்கல, நான் கேட்கவும் முடியல. அதே மாதிரி என்னுடைய எல்லா வகையான சின்ன பையங்க அவன் பேசுகிறாங்க. அநேகமாக அவனுக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும். அவன் சொல்ல சொல்ல முதல்ல நான் அழுகிறேன், ஆனால் அவன் அழுகல. நான் அழுகிறத பார்த்து பசங்களும் திரும்பி அழுகுறானுங்க. அந்த பையன் சொல்லிட்டு, என் தாய் இருக்கும்போது எனக்கு அருமை தெரியல பாய், இன்னைக்கு எங்கள் புவா இறந்து போய் 3 மாதம் ஆகுது, நான் ரொம்ப அனாதையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிள்ளைங்களை பார்த்து சொன்னான். அவன், நீங்கள்லாம் உங்கள் புவாட்ட நல்லபடியாக நடந்துக்குங்கடா அப்படின்ட்டு உட்காந்துட்டான். இந்த பிள்ளைகள் எல்லாமே அழுதுச்சு. நான் அப்புறமேல சொன்னேன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதாண்டா, இவ்வளோ அன்பை செலுத்தக்கூடிய ஒரு தாயை நம்மளாம் வந்து புறக்கணிக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாருமே சொன்னானுங்க, பா இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எங்கள் புவா பேச்சை கேட்குற மாதிரிட்டு போயிட்டாங்க. நானும் அதை மறந்துட்டேன். அதுக்கு பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து நிறைய பெற்றோர்கள்ட்டேருந்து எனக்கு ஃபோன் கால் வருது. என்ன பாய் சொன்னீங்க, நிறைய மாற்றம் தெரியுது அவனுங்கள்ட்ட, ரொம்ப மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோமே என்றெல்லாம் அந்த பெற்றோர்கள் சொல்லும்போது துவா செய்ய மட்டும் ஃபோனை வச்சுட்டேன். இது ஏன் சரிங்களா சொல்கிறேன், இதுதான் உண்மையான கல்வி. நீ கல்வி என்று சொல்லி ஒன்று கற்றுக் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அது கல்வி இல்லைங்க. கல்வி என்பது இதுதான் கல்வி. அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் அல்லாஹ் தரவிருக்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தையும் நீ உன் தாயை பார்த்துக்கலன்னா அல்லாஹ் உன்னை நரகத்தில் போட்டு அதாபு செய்வான் என்ற அந்த செய்திகளை எல்லாம் சொல்லும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் தன்னுடைய தாயை விட உலகத்தில் எதுவும் பெருசாக இருக்க மாட்டான். உலக அழகிய வந்து நின்றாலும் சரிதான், தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான், போடின்றுவான், போடி நின்றுவான். என்னை தூக்கி வளர்த்து ஆளாக்கி மருத்துவம் செய்து எனக்காக வேண்டி இரவும் பகலும் விழித்திருந்த என் தாயை விட எவனும் எனக்கு பெரிதில்லை என்று சொல்வான். கட்டிய மனைவியை வந்தாலும் சரிதான், ஒரு காலத்தில் நீ இருக்க என் வாழ்க்கை துணை, அவ்வளவுதான். அதற்காக என் தாயை நான் ஒரு காலம் விட்டுக் கொடுக்க முடியாதுமாவே. இந்த ஈமான், இந்த இறையச்சம், இந்த தக்வா ஒரு மனிதனிடத்தில் வருகிறது என்று சொன்னால் அதுதான் இறையச்சம் நிறைந்த கல்வி. மிசால் அப்படி இருப்பீங்களா தம்பி? சத்தமே வரலையடா. புவா பேசுவீங்களா பொண்டாட்டி பேசுவீங்களா? புவா தான், அது புவா தான், சரியா? இப்போ 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 நீங்க அப்புறமா மாறிடாதீங்க. புவா பேச்சு கேட்கணும், சில கேட்பீங்களா? அதே புவா அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாறா நடக்க சொன்னா நடக்கக்கூடாது. புவா சொல்லுது, வாடா நாவூர் தீர அந்திரிக்கு போகண்டு, கூப்பிட்டா போவியா? அல்லாஹ் அதையும் தடை செய்யறான். அல்லாஹ்விற்கு மாறு செய்யுமாறு உங்களுடைய பெற்றோர்கள் ஏவினால் என்ன செய்யாத, அந்த விஷயத்துல கட்டுப்படாத, அது ஒண்ணு மட்டும் கட்டுப்படாத. அதே உன் தாய் எதை சொன்னாலும் நீ சரிதான். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாறாக நடப்பதை தவிர வேறு எதை அவர்கள் சொன்னாலும் சரிதான். அவர்களுடைய மலத்தை நீ சுத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் சரிதான், நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் ஏன் தெரியுமா? ஒருவேளை நீ அப்படி செய்தால் அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிக்கின்றான், உனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருகிறான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதாங்க கல்வி. பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய அந்த இறையச்சத்தையும், நீ யாரு, எதுக்கு உலகத்துக்கு வந்த, நீ எங்க போற, உனக்கான நிரந்தரமான இடம் எது என்பதை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுவதுதான் கல்வி என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டு, அன்பிற்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவில் இன்னைக்கு துவாலாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஒரு அருமையான துவாலாம் பிள்ளைங்க கற்றுருக்கோன்னு நினைக்கிறேன். அநேகமாக நீங்களாம் வந்து ஒரு காலத்தில் கன்சீவாக இருக்கும் போது துவா கேட்டிருப்பீங்க, யாழ்டா எனக்கு வந்து அழகான பிள்ளையா கொடு, இல்லை வெள்ளையா பிள்ளையா கொடு, நல்லா என்ன சொல்றது அழகா பிள்ளையா, இப்படி தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அந்த பிள்ளைங்க ஒரு துவா ஒன்று கேட்டிருப்பாங்க, அம்மா சாலிகான பிள்ளைக்கு என்னம்மா துவா கேட்கணும் கற்றுக் கொடுத்தீங்களா? யூசுஃபு யாராச்சும் சொல்லுங்கம்மா, என்ன துவா, அது என்ன தலைப்பு சொல்லி கொடுத்தீங்க? நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளுக்காக வேண்டி என்ன துவாமா? எவ்வளோ அருமையான துவா தெரியுங்களா? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி என் ரட்சகனே, ஹப்லி மினஸ் சாலிஹீன், என் வாரிசுகளை, என் பிள்ளைகளை சாலிகானவர்களாக நல்லோர்களாக இறைவா எனக்கு தருவாயாக. கருப்பு வெள்ளை கேட்கல, காசு பணத்தை கேட்கல, எதையும் அல்லாஹ் அவங்க கேட்கல, அல்லாஹ் சாலிகான பிள்ளையை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல தலைமுறைக்கு அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ், பல தலைமுறை.
இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய எண்டு தான் யாருங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துஆலாம் இந்த பிள்ளை கற்றுக் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அந்த பிள்ளைகள் கற்றுருக்கிறாங்க, நம்மளாம் கற்றுக்கல அந்த வயசில். ஆனால் இந்த துஆவை எல்லாம் அந்த பிள்ளைகள் எனக்கு முன்னால் பேசுகிற மாதிரி ஒரு மணி 2 மாதத்தில் கற்றுக்கிட்டு போய் மறு மாதமே மறந்து போயிடும். ஒவ்வொரு வருஷமும் கோடை வகுப்புக்கு நம்ம பிள்ளைங்க வருங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு துவா கற்றுக் கொடுக்குறது. பாத்ரூம் போகும்போது ஓதும் துவா அப்படின்னா என்ன? ஒவ்வொரு தடவையும் கக்குசு போகிற துவாங்க. அல்ல என்ன துவா அது? இப்போ கற்றுக்குச்சா? அடுத்த தடவை சம்மர் கிளாஸ் வரும்போது இதே துவா தான். அப்போ கேட்பான், ஏதோ குபுசின்னு ஆரம்பிக்கும் பாய் அப்படின்பா. என்னடா குபுசு ரொட்டிங்கிற அவன் கேட்பான். சரி தூங்கி முழிச்சோடனே பாய் என்னடா 3 வருஷமா வரைய சொல்கிறா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுங்களேன் பாய் அவன்கிட்ட கேட்பேன். சும்மா லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. டேய் என்னடா ஸ்டார்ட்லாம் பண்ண சொல்கிற? ஏன்னா தூங்கி முழிச்சோட உனக்கு பக்கத்தில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். ஒருத்தன் தூங்கி முழிக்கும் போதே ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எத்தா நான் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் நான் சொல்ல முடியும். நீனா தானே நான் ஓதணும். இல்லை பாய் கொஞ்சம் சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா சக்கானாம்பா. அடுத்து சாப்பிட்றதுவாக போயிடுவான். டே அது அல்ஹம்துலில்லாஹ் தான் வேற ஒன்று வருண்டா. ஐயா நாவா பாய் அப்படிமா. என்ன காரணங்க? கற்றுக்கிட்டு போதை தவிர வீட்டில் இதை பயன்படுத்துறது கிடையாது, பழக்கத்தை கொண்டு வரல. ஏன்? இவன் தூங்க போவான். எத்தா தூங்கிட்டியா? தூங்கு பூவா அந்த சைடு போன பார்த்துட்டு இருக்கோம் யூடியூப்ல. பிள்ளை தூங்குச்சா, துவா ஓதுச்சா, ஏதோ தூங்கு நீ போ. ஒரு காலத்தில் தாயெல்லாம் நம்மளை ஒன்றா படுக்க வச்சு அப்படியே கூடத்தில் எல்லாம் படுத்துருப்போம், பாய் போட்டு பூவா நடுவு படுத்திருப்பாங்க. அப்போ அல்லாஹ் பிஸ்மிக்கலாம் எங்களுக்கு சொல்லி தரலங்க. ஏதோ ஒன்று சொல்லுது, அல்லாவுடைய காவல், அல்லாஜி நபிஜி ஆஜரா தேவ்ஜின்னு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாவுடைய காவல்னு படுங்கம்பாங்க. அதுபோல் அழகான வாழ்க்கையை வாழ்ந்தோம். எல்லாம் போச்சு, நீங்கள் நாசமாக போச்சு. 2 பிள்ளை, ஒரு பிள்ளை அந்த மூலையில் உட்காந்து ஃபோனு, ஒரு பிள்ளை இந்த மூலையில் ஃபோனு, பூவா ஒரு பக்கம் ஃபோனு, பாப்பு ஒரு பக்கம் ஃபோனு. ஃபோன்லேயே முடிஞ்சு போச்சு எல்லாம். என்னம்மா பூவா நாடகம் பார்க்கணும். இந்த மாதிரி வாழ்க்கை போயிடுச்சுன்னா எப்படி அந்த துவா வரும்? பிள்ளைகள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட காலம் எப்படி தெரியுங்களா? எவ்வளவு அழகான காலம் தெரியுங்களா? ஒரு முட்டை பொரிச்சிங்க. நான்லாம் எங்கள் குடும்பத்தில் கவனிச்சு கேளுங்க, ஒரு ஆம்லெட் பொரிப்பாங்க. அந்த துடுப்பு இருக்குல்ல, அதாலேயே துண்டு போடுவாங்க அழகா முக்கோணமா. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு ஆம்பளை ஒரு முட்டைலாம் முடிச்சலாம் தின்றதே இல்லைங்க. அப்போல்லாம் ஒயிட்ல காங்கோலி ரொம்ப ரேரு. அப்போ ஒரு முட்டையில் ஒரு பீஸ் வரும், ஒரு சின்ன துடுப்பாலேயே அப்படி போடுவாங்க. எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ என்ன தெரியுங்களா? எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லிட்டு அழகாக சாப்பிட்டு பறக்கத்தான் எந்திரிப்போம். எல்லாம் சாப்பிட்டோமா எந்திரிச்சோமா ஏனமான கழுவுனோமா அடுப்பாங்களை க்ளீன் ஆயிரும். இப்போ ஒரு பிள்ளை வருது, என்ன இப்போ முட்டை பொறுத்துக்கடா, அப்புறம் அவன் 2 முட்டையை உள்ள தள்ளி விடுறான். ஒரு முட்டை 2 முட்டையை உடைக்கிறாங்க கண்ணு முன்னாடி. 2 முட்டையை போட்டு அப்படியே தட்டுறான். என்ன அவனுக்கு எல்லா மசாலாவும் தெரியுதுங்க. கரெக்டாக போட்டு அடித்து உள்ள தள்ளி விடுறான். அவன் அந்த ஏனத்தை அப்படி தூக்கி போட்டு போகிறான். அடுத்த பிள்ளை வருது ஸ்கூல்லேருந்து, உனக்கு என்னாம நீ ஒன்று தின்னு, இப்படி ஆளுக்கு ஆள் திண்டு தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டு எல்லாமே மறக்கத்துக்காம போயிடுச்சுங்க வாழ்க்கையில். துவா ஓதுறது இல்லை, பிள்ளை துவா ஓதுனானா கொண்டானா. அப்புறம் இந்த டச் இல்லாமல் போனதினால் அந்த பிள்ளைகள் துவாவை மறந்து விடுகிறது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் கேட்பீங்க நம்ம பிள்ளைகிட்ட சாப்பிடும் போது என்ன செய்யணும்? கேட்கணும். கக்கூசுக்கு வேகமாக போனால் சட்டையை பிடிச்சி நிறுத்திடுங்க. இல்லைப்பா அர்ஜென்ட் போடா, இங்கேயே போடா பரவாயில்ல, துவா ஓதிட்டு போ. நீ எங்கே போனாலும் சரி, வெளியில் வந்து கதவை திறக்காதீங்க. என்னடா சொல்லிட்டு வரணும்? 2 நாளைக்கு கதவை திறக்காதீங்க. தான் போட்டு தட்டுவான் போகலாம், வெளில துவா ஓதிட்டு வெளில வா. குஃப்ரானக்க வா, இனிமே வா வா, இனிமேல் இதான் பாஸ்வேர்டு உனக்கு. அப்படி பிள்ளைங்களை ஒரு 10 நாள் ட்ரைனிங் பண்ணால் போதுங்க, பிள்ளைங்களுக்கு தானாக வந்துடும். இப்படி எத்தனையோ துவாகள் இருக்கிறது. பிரயாணத்தில் போகிறோம், வீட்டை விட்டு வெளியேறும்போது தவக்கல் தொழல்லா, பிஸ்மில்லாஹி தவக்கல் தொழல்லா. வீட்டை விட்டு ரொம்ப சிம்பிள் வேர்டு, அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் இறைவா உன் மீது பாதுகாவல் வைத்து நான் வெளியேறுகின்றேன். எவ்வளோ ஆபத்து இருக்குது உலகத்தில், எவ்வளோ சிரமங்கள் இருக்கிறது. அதெல்லாம் யாரெல்லாம் நீ தான் என்னை பாதுகாக்கணும், பிள்ளையை அமுச்சு விடுங்க. இந்த மாதிரி ஒரு தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை உருவாக்குங்க. மதரசாவுக்கு தொடர்ந்து அமுச்சு விடுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, பிள்ளைகள்லாம் அநேகமாக யூசுப் பட்சத்துக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாவனாசில் நிறைய பிள்ளைங்க ஜூஸ்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கா இதுக்கு முன்னாடி? அந்த பிள்ளைங்களாம் போதா பள்ளியாசலுக்கு இல்லை தெரியுங்களா? ஒரு ஜூஸும் மனப்பாடம் பண்ண பிள்ளை இருக்கும், பாவனாசில் 2 ஜூஸும் மனப்பாடம் பண்ண பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளைங்களாம் பள்ளியாசலுக்கே வரல கேட்பாங்க. என்ன காரணம்? பிள்ளைங்க 10th படிக்குது, +1 படிக்குது, அதனால் வர முடியலன்னு நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம். இது வந்து ஒரு போலியான ஒரு காரணங்க. பிள்ளைகள் இந்த கல்வி அரபி கற்றுக் கொடுக்கறதுக்கு இஸ்லாத்தில் எங்களுக்கு வந்து முக்கியத்துவம்லாம் கிடையாது. அரபி கற்றுக்கணும்னா இஸ்லாத்தில் சொல்லவே இல்லை.
அரபியை கற்றுக்கொள்வதெல்லாம் இஸ்லாத்தில் அவசியமும் கிடையாது. இஸ்லாத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது கல்விதான். அந்த இல்மை, கற்றுக்கொண்ட இல்மை நடைமுறைப்படுத்துவதுதான் பிரதானமான நோக்கம். ஆக பள்ளிவாசல் தொடர்பு வச்சிருக்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களும் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்களும் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமல்ல. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நிறைய கற்றுக்கொள்ளலாம். நீங்க நினைச்சீங்கன்னா 3 மாசம் கோர்ஸ் ராஜியில் நடக்குதுங்களா? வயசுல வித்தியாசம் கணக்கு இருக்கா? இல்லை பாருங்க, இங்க உட்கார்ந்துருக்கிறவங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு 55 வயசு உள்ளவங்க ஒருத்தங்க ஆசைப்படுறீங்க நானும் ஆலிமாகணுண்டு. 3 மாசம் இன்ஷா அல்லாஹ் 3 மாசம் ஆலிமா இல்லாமா தீனியாத்து வகுப்பா கிட்டத்தட்ட ஒரு காவாசி ஆலிமா தான் இன்ஷா அல்லாஹ். 3 மாசம் கற்றுக்கிட்டா போதுங்க. அது உங்களுக்கு அல்லாஹ் திறமையை கொடுத்துருந்தா, அல்லாஹுடைய உதவி இருந்தால், நீங்கள் கொஞ்சம் பேச்சு திறமை இருந்துச்சுன்னா நீங்களும் தாய் ஆகலாம். இப்போ எனக்கு முன்னாடி சிஃபாயா பேசுகிறாங்க, தொடர்ச்சியான அழகான பேச்சு. இவங்க எத்தனையோ ஊருக்கு போகிறாங்க, அவங்களுடைய பேச்சை வைத்து எத்தனையோ பேர் நேர்வழி பெற்றிருப்பாங்க. நமக்கு தெரியாதுங்க. ஏதோ ஒரு ஊரில் போய் பேசும், 2 பேர் கேட்டுட்டு அந்த பேச்சினால் நேர்வழி பெற்றிருப்பாங்க. நாளை மறுமை நல்லாட்ட சாட்சி சொல்ல மாட்டாங்களா? யாரெல்லாம் நான் நேர்வழி பெற்றதுக்கு அந்த பிள்ளை தான் காரணம். அல்லாஹ் நம்ம பாவத்தை அதனால மன்னிக்க மாட்டானா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்களும் இந்த மாதிரி தாயாக ஆகலாம். கல்வி என்பது வயதே கிடையாது, எந்த காலத்திலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி ஞானத்தையும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.